Hi everyone, welcome back to Banu kitchen. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்பெஷல் சக்கரை அதிரசம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அதிரசம் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சிடுது, மாவு ரொம்ப கெட்டியாகிடுது, சரியாக வரல அப்படின்னா வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் எல்லா டிப்ஸும் கொடுத்துருக்கேன். மாவு கெட்டியாகிடுச்சுன்னா என்ன பண்ணணுன்ற அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 முறை கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் அரிசியை கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், மாவு பச்சரிசின்னு கிடைக்கும், இல்லைனா வெறும் கடையில் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு நல்லா க்ளீனான துணியில் இதை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ஃபேன் காற்றுலேயே காய விடுங்க, வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. வெறும் ஃபேன் காற்றுலேயே ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா காஞ்சிரும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கணுங்க. ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது அரிசி. கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டணும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் மாவு மில்லில் கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துட்டு இதில் 3லேருந்து 4 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு முறை தாங்க ஏலக்காவை சேர்க்கணும். சேர்த்துட்டு இது ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நாம் இதை ஜலிச்சிக்கலாம். ஜல்லடை பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான ஜல்லடையில் மாவு நல்லா ரொம்ப ஓட்டைகள் பெருசாக இல்லாமல் மெலிசான ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற கப்பி எல்லாத்தையும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா ஜலிச்சாச்சு. பாருங்கள், மாவை ஜலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதோடைய ஈரப்பதம் போகவே கூடாதுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் அது உள்ளேயே லாக் ஆகிடும். இதே மாதிரி எல்லா அரிசியும் அரைச்சி ஜலிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் எல்லாமே அரைச்சிட்டு மாவை ஜலிச்சு நல்லா இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கேன். மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சக்கரை பாகு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெரிய அகலமான கடாயோ இல்லைனா இந்த மாதிரி குண்டான எடுத்துக்கோங்க. இதில் 700 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கிலோ பச்சரிசி 700 கிராம் சர்க்கரை, இதுதான் அளவு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி, 250 ml தண்ணி எடுத்திருக்கேன். இல்லை சர்க்கரை நனைகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்தா கூட போதும், ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரையை ஃபஸ்ட்டு முழுசாக கரைச்சிக்கோங்க. பாகு பதம்லாம் இப்போ பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இந்த சர்க்கரை முழுசாக கரையட்டும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ எக்ஸாக்டாக ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருங்க. அடுப்பு தீ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சமாக கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த ஜீராவை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த பாகை கொஞ்சமாக சேர்த்துட்டு கையில் நீங்கள் விரலால் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க. அதுதான் பதம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்தேன், ஆனால் வரவே இல்லை. சர்க்கரை பாருங்கள் தண்ணியிலேயே கரைஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் 1 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பாகை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு செக் பண்ணணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மறுபடியும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். கையில் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பால் மாதிரி வரணுங்க. ஒரு பந்து போல் வரணும், கேண்டி மாதிரி இருக்கும். பாருங்கள், நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சிங்கன்னா கரையக்கூடாது, ஒரு பந்து போல் வரணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை அணைச்சிடணுங்க. இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணாதீங்க. இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு பக்குவம். இந்த மாதிரி பால் கணக்கில் இருக்குது. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நம்ம அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 ஆளுங்க இருந்தாங்கன்னா ஒரு ஆளை வச்சு நீங்கள் அரிசி மாவை போட சொல்லி நீங்கள் கிளறலாம். இங்கே நானே தான் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை சேர்த்து நானே தான் கிளறிட்டுருக்கேன். நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் அரிசி மாவை சேர்த்துட்டு இன்னொருத்தர் கலந்திங்கன்னா சீக்கிரமாக இது கெட்டிப்படாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காக தாங்க இருக்கணும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். மாவு எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். இப்போ நாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க, இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க. மேலே ஹார்ட் ஆகாமல் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நாம் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
நல்லா ஆறுனதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. நான் காலையில் செஞ்சுருக்கேன், மறுநாள் காலையில் பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் இது நல்லா ஊறியிருக்குங்க. இப்போ மாவோடைய டெக்ஸ்டர் பாருங்கள், கல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது நிறைய பேர் வீடியோவில் காட்டுறதில்ல. சப்போஸ் இந்த மாதிரி கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கரண்டியால் இந்த மாதிரி சுரண்டி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க. அது வந்து நீங்கள் என்னடா மாவு இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்காதீங்க. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு திரிஞ்சு போயிடும். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளேருந்து அந்த மாவை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருங்க. கல் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. நீங்கள் பிசைய உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக மாவை சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்க போகிறேன். ஏன்னா மாவு ஜாஸ்தியாக இருக்குது பார்த்திங்களா. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அதிரசம் வரலன்னு சொல்லக்கூடாது. அதனால நீங்கள் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க. நிறைய பேர் இது வீடியோவில் சொல்கிறது இல்லைங்க, மாவு ஹார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு அதிரசம் போடும் போது தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பாகு வந்து கரெக்டான பக்குவத்தில் இல்லைன்னு அர்த்தம். மாவு கல் மாதிரி இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது. இப்போ நம்ம பிசைய எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள். தண்ணி மட்டும் ஜாஸ்தியாக ஊற்றாதீங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க போதும். இப்போ நம்ம ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை பால் கவரோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. கையிலையும் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. நம்ம வச்சுருந்த அதிரச மாவுலேயும் மேலே எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு இறுகிடும். கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் தட்டிக்கலாங்க. இதே அளவுகளோடு நீங்கள் வெல்லம் அதிரசமும் செய்யலாம். 1 கிலோ பச்சரிசி 700 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்து இதே அளவுக்கூட நீங்கள் செய்யலாம். நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் ரொம்ப மெல்லிசாவும் தட்டிடாதீங்க, கல் மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு இந்த சைஸில் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. இது வந்து 3வது டிப்ஸு. எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு போடுற அதிரசம் வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் எதுலேயும் வைக்காதீங்க. கொஞ்சமாக மாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும், பூரி மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் போட வேண்டிய அதிரசம்லாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போடுற அதிரசத்தை மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் தாங்க பொரிச்சு எடுக்கணும். பூரிக்கு நம்ம எப்படி மேலே எண்ணெயை தெளிப்போமோ அதே மாதிரி எண்ணெயை தெளிச்சிட்டே வாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே வந்திருக்கு. அப்படியே பலூன் மாதிரி மேலே வந்துடுங்க அதுவே. இப்போ நாம் இதை கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். நான் வந்து அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு அதிரசத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போடுற அதிரசத்துக்கு மட்டும் எண்ணெய் சூடாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நாம் இதை ஒரு கரண்டியை வச்சு மிச்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. இது சூடாக போட்டிருக்கிறதுனால கலர் வந்து இந்த கலரில் இருக்குங்க. நான் நெக்ஸ்ட்டு போடும் போது இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் இந்த அதிரசத்தை சுட்டு எடுக்கிறேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கலர் வந்து லைட் கோல்டன் கலரில் தான் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும், லைட் கோல்டன் கலரில் வந்துடும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிரசம் பிரிகிறதுக்கோ இல்லை மாவில் தப்பு வர்றதுக்கோ வாய்ப்பே இல்லைங்க. இதே அளவுகளோடு செய்யுங்க. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.